எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் கைப்பிடிச்சு வாழ்த்துங்க. வாழ்த்துங்க. என்ன சொல்லி வாழ்த்துனாங்க? ஏதாவது சொல்றாங்களா வாழ்த்தும் போது? ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒருவரை ஒருவர் வாழ்த்தணும். வாழ்த்தும் போது நீங்கள் வாழ்த்தப்படுகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது நம்முடைய சபைக்கென்று நமக்கென்று தேவன் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 110 சங்கீதம். ஆமென். 110 சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் ஆமென் 110 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல பிதாவாகிய தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனம் இன்றைக்கு சபைகளிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உமக்கென்று ஒரு யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் அந்த யவன ஜனம்? இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த யவன ஜனம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யவன ஜனம்னா யவன ஜனமா அல்லேலூயா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், எனக்கு ஈக்குவலா நீங்க வரலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யவன ஜனம் என்றால் இங்கிலீஷ்ல யூத் அண்ட் பவர். ஆமென். இளமை மாத்திரமல்ல, வல்லமை மிகுந்தவர்கள் அந்த ஜனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய யவன ஜனம், உமக்கென்று ஒரு வாலிபர்களை போல ஒரு ஜனம், உமக்கென்று வல்லமை உள்ளவர்களை போல ஒரு ஜனம் உமக்கு என்ன செய்யும்? பிறக்கும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த 110 சங்கீதம் என்பது தாவீதினால் பாடப்பட்டிருந்தாலும் இது மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். யாரை குறித்த சங்கீதம்? கொஞ்சம் மெதுவாவே சொல்லுங்க. மேசியாவை குறித்து சங்கீதம். அல்லேலூயா. மேசியான்னா என்ன அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இயேசுனா என்ன அப்படின்னா விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். வேகமா. அவர் எழுந்து வந்தான். 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்படின்னா இயேசு என்ற பெயருக்கு விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அந்த கிறிஸ்து என்கிற பெயருக்கு மேசியான்னு இன்னொரு பேர். மேசியான்னு இன்னொரு பேர். அப்ப மேசியான்னா என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம்
முதலாம் அதிகாரம் 41 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அல்லேலூயா. மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? அப்போ இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன? யாரு? மேசியா. மேசியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம், அவ்வளவு போதும், அபிஷேகம் பண்ணினார். மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க இந்த 110ஆம் சங்கீதம் என்பது தாவீதின் மூலமாய் பாடப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றிய சங்கீதம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்துவை பற்றிய சங்கீதம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதத்துல பாருங்க, 1-2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேகமாய் கடந்து போகிறேன். முதலாம் வசனம், கர்த்தர் என் ஆண்டவரை. நல்லா பாருங்க, கர்த்தர் என்பது பிதாவை குறிக்கிறது. என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவது தாவீது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எப்ப பாடியிருக்காரு? தாவீது அவர் காலத்துல தீர்க்க தரிசனமாய் பாடி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்துல உட்காரும் சொல்லி யார் சொல்றா? பிதா சொல்றார். பிதா சொல்றார். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சு. அவர் பூமிக்கு வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கரங்களை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர் அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். தாவீது எப்போ பாடினார் பாருங்க, அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு பாருங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். இங்க சொல்லுகிறார், நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். உட்காரும் எது வரைக்கும்? உம்முடைய சத்துருக்களை எல்லாம் நான் பாதபடியாக்கி போடும் வரைக்கும். எது வரைக்கும்? உம்முடைய சத்துருக்களை எல்லாம், நீங்க கொஞ்சம் சொல்லிருங்களேன், உம்முடைய சத்துருக்களை எல்லாம் பாதபடியாக்கி நான் போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரிசத்துல உட்காரும். இப்ப நீங்க அவசரப்பட்டு போயிட வேண்டாம். திரும்ப இயேசு ஏன் வரப்போறாரு? சபையை சேர்த்து கொள்வதற்கு வரப்போகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப ஆண்டவர் இயேசு சபையை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். எப்ப வருவாரு? சத்துருக்களை எல்லாம் அவர் பாதபடி ஆக்கி போட்ட பிறகு என்ன செய்வாரு? வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில எல்லாத்தையும் ஜெயிச்சாரா, ஜெயிக்கலையா? அப்ப எல்லாத்தையும் கீழ்படுத்திட்டாரா? கீழ்படுத்திட்டாரா? சொல்லுங்க, கீழ்படுத்திட்டாரா? அப்ப இப்ப ஒண்ணு சொல்றாரு, இன்னும் சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் உட்காரும் சொல்றாரு. அப்ப இன்னும் கீழ்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்குதா? எனிபடி இருக்குது, இருக்குது. அப்படித்தானே? என்னது? என்னது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இன்னும் நிறைவேறல. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நிறைய பேரை நம்ம அடக்கம் பண்ணி வச்சிருக்கோம். அடக்கம் பண்ற போதுதான் இந்த வசனத்தை தான் வாசிச்சு என்ன பண்றோம்? அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் அப்படின்னு மண்ணுக்கு மண்ணாகவும் தூசிக்கு தூசியாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த சரீரத்தை விதைக்கிறோம்னு சொல்றோம். ஏன்? ஒரு நாள். அதனாலதான் கிறிஸ்தவர்களை எல்லாம் என்ன பாருங்க, அவங்க மரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம், அவங்க நித்திரை அடைந்திருக்கிறார்கள். என்ன சொல்லுவோம்? நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கி தூங்கி காலையில எந்திரிச்சிடுறோம். இப்ப அவங்க கல்லறைக்குள்ள ஒரு நீண்ட தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்ப கல்லறைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? எந்திரிச்சிருவாங்க. ஆனா சாத்தா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? இவங்களை எல்லாம் மரணத்தினால கொண்டு போட்டுட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அவங்க எல்லாம் உயிரோட எழும்புவாங்க பாருங்க. அப்போது வசனம் சொல்லுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைய. கைகளை உயர்த்தி என்ன அல்லேலூயா அந்த வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொன்னார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். மரணம். அப்போ அதை நான் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில். மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செலுத்த வேண்டிய கிரயம் செலுத்தி ஆகிவிட்டது. அவர் சிந்த வேண்டிய ரத்தம் சிந்த வேண்டி ஆகிவிட்டது. எல்லாம் முடிஞ்சது. ஆமென். சிலுவையிலேயே சொன்னாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னாரு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு. சரி, அப்ப இத சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பாரிசத்தில் பிதா வலது பாரிசத்துல, அந்த பிதாவினுடைய வலது பாரிசத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா ஆமென். உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ இன்னும் சத்துருவை ஜெயிக்க வேண்டி இருக்கு. மரணத்தை சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெயிக்க வேண்டி இருக்கு. சரி, அதுக்கு இப்ப இயேசு போய் மேல உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு? தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை சபைக்கு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உம்மது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் சொன்னார் பாருங்க. தாவீது அன்னைக்கே பாடியிருக்காரு பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்பினாரா அனுப்பலையா? அனுப்பிட்டாரா அனுப்பலையா? அனுப்பிட்டாரு. அதான் வல்லமையின் செங்கோல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம் அது வல்லமையின் செங்கோல். செங்கோல் என்பது ஆளுகையை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன ஆளுகை? வல்லமையான ஆளுகை. ஆதாமுக்கு சொன்னாரு, நீ பூமியில் இருக்கிற ஆமென் எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்திக்கொள் அப்படின்னு கொடுத்தாரு. ஆதாம் இழந்து போனான். பிந்தின ஆதாமாகிய இயேசுவானவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து அந்த கீழ்ப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆளுகையை வல்லமையின் செங்கோலாக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அபிஷேகம். இன்று வரைக்கும் சபைகளிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அபிஷேகம். இது பின்மாறி காலம். இனிமேல் ஒரு பின்மாறி மழை வரப்போகிறது. இன்னும் அபிஷேகம் பெருக போகிறது. இன்னும் எல்லா ஜனங்களையும் தம்முடைய வல்லமையின் செங்கோலை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை தேவன் அனுப்பிட்டார். அபிஷேகத்தை அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? வசனத்தின் மீதி பகுதி வாசிய. அது நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே. அவர் வல்லமை அனுப்பிட்டாரு. சத்துருக்களின் நடுவே பாது என்ன செய்யும்? யார் மூலமா? யார் மூலமா? நம்ம மூலமா. இன்னைக்கு ஆண்டவர் மேல இருந்து அவர் வந்து செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு வல்லமையின் செங்கோலை அனுப்பி அபிஷேகத்தை அனுப்பி அவர் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்புகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.
இந்த 5வது மாதத்துல சொல்லுகிறேன், ஒரு வல்லமையின் செங்கோலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல் வெப்பன். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்கும், ஒரு மழை நம்ம மேல இறங்கும், ஒரு அக்கினி நம்ம மேல இறங்கும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேக நதி போல பிரவாகித்து ஓடும், ஒரு ஜீவ நதி புரண்டு ஓடும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆமென். அது ஆளுகை செய்யுமா? அது என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். அடுத்த வசனம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள். பாருங்க, அந்த நாட்கள் வரப்போகிறது. உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போட்ட உடனே ஆண்டவர் அந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அப்போது பராக்கிரமத்தின் நாட்களாக இந்த பூமி மாறப்போகிறது. நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, நமக்கு ஒரு காலம் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பராக்கிரமம் செய்கிற ஒரு காலம் வருகிறது. யாரை கொண்டு செய்ய போறாரு? உங்களை என்னையும் கொண்டு தான் செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென். அந்த பிதா சொல்லுகிறார், உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள். நம்மலாம் யாரு? அவருடைய ஜனங்கள். ஒரு ஆமென் சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நம்மலாம் யாரு? அவருடைய ஜனம். ஒரு எம்எல்ஏவை தெரிஞ்சுட்டா போதும், ஒரு கவுன்சிலர் தெரிஞ்சு. அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? எங்க அந்த தாத்தாவுக்கு பிறந்த, இந்த பெரியப்பாவுக்கு பிறந்த, அந்த சித்தப்பாவுக்கு பிறந்த, அந்த மாவாவுக்கு பிறந்த, அந்த 1 விட்ட 3 விட்ட 4 விட்ட அப்படின்னு சொல்லி ஏதாவது சொந்தத்தை சொல்லி அவரு எங்க சொந்தம் அப்படின்னு யாரை பத்தி சொல்றோம்? ஒரு லோக்கல் கவுன்சிலர், ஒரு லோக்கல் எம்எல்ஏ. இதை பத்தி இவ்வளவு பெருமையா நம்ம சில நேரத்தில் பேசுறோமே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் ஜனங்கள், அது அவருடைய ஜனங்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை விட மேன்மையான ஒரு வார்த்தை நமக்கு தேவை இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ஜனம்னு சொல்றாரு, பரிசுத்த ஜனம்னு சொல்றாரு, ராஜரீக கூட்டம்னு சொல்றாரு, ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு. இதை விட மேன்மையான வார்த்தை நமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர், நீங்கள் என்னுடையவர்கள். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வல்லமையின் செங்கோலை அனுப்பும் போது, அந்த ஆளுகையை கைகளில் கொடுக்கும் போது, அவருடைய பராக்கிரமத்தின் நாளில இந்த ஜனங்களை எல்லாம் பாப்பாராம். இந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்களா? வாசிங்க. உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஜனத்தை பார்க்கும்போது எப்படி இருப்பாங்களா? மனப்பூர்வமான ஜனங்களா இருப்பாங்களாம். ஆமென். பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பாங்களாம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனத்தை பார்க்கும்போது நான் சொல்றேன், ஒரு அபிஷேகம் வர 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 நமக்குள்ள நம்ம மனப்பூர்வமா சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அபிஷேகம் வர வர நமக்குள்ள ஒரு பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. நம்ம ஜனங்களை இப்ப சபையை பார்க்கும்போதே எப்படி இருக்கும்? இது பரிசுத்த ஜனம், இது அலங்காரமான ஜனம். ஆமென். இது மனப்பூர்வமான ஜனம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் கர்த்தர் அந்த சபையில செய்வாராம். அதுக்கு தான் சபையில பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஒரு சவுண்ட் கேட்குதுல, என்ன சவுண்டு? திரும்ப ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணி திரும்ப போடுறா. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. ஆமென். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே,
தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் ஆளுவோம் தேசத்தை, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவார். ஆமென். அதுக்கு அடையாளம் தான் இப்பெல்லாம் அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடையாளம் தான் அபிஷேகம் இறங்கி கொண்டு வல்லமையின் செங்கோல் இறங்கிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அவர் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் செங்கோலை வைக்கும் போது சபையில கர்த்தர் ஒரு செங்கோலை வைக்க மாட்டாரா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஏன் நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமென். கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு காலம் வருது. அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் கையை பிடிங்களேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாட போறோம், திரும்ப அதே மாதிரி பாட போறோம். கர்த்தர் நல்லவர். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், கூரையெல்லாம் நீக்குவார், உன் கூரையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. ஆமென். சேர்ந்து தானே கையை நம்ம சாத்தான பிடிக்கணும், சாத்தான துரத்தணும். நல்லா சேர்ந்துக்கோங்க பக்கத்தில். ஆமென். அவரை பார்த்து பாடுங்க. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், இதய கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஆமென். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர். இன்று சமாதானம் தருகிறார், இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிட. இன்னும் ஒரு விசை. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல கைகளை தட்டி ஆமென். ஓ ரபரதலபரபுரி சந்தலதலபரபோ. உம்முடைய ஜனங்கள் அவர்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். உமக்கு. சரி, இப்போ நிறைய காரியம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார்.
அதுக்கு எத்தனை பேர் வசனத்துல வாசிங்க? ஒரு உவமை சொல்லுகிறார் அல்லது ஒரு உவமானம் சொல்லுகிறார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்ன எக்ஸாம்பிள் அது? வாசிங்க. அது இல்ல. விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். என்னது? இந்த யவன ஜனம் எப்படி தெரியுமா இருக்க போகுது? ரெண்டா இருக்க போகுது. ஒன்னு எப்படி? ஒன்னு, அவர்கள் மனப்பூர்வம் உள்ளவளா இருக்க போறாங்க. ரெண்டாவது, அவர்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருக்க போறாங்க. ஆமென். இது எப்படி தெரியுமா? இதை நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு உவமை சொல்லுகிறார். விடிய காலத்து கற்பத்துல ஒரு பனி வந்து பூமியில விழுது பாத்தீங்களா? அந்த பனியை போல இந்த யவன ஜனம் இருக்க போகுது. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்த ஜனம் யவன ஜனம் எப்படி இருக்க போகுது, இப்படி மாற போகுதுன்னா அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு பனியை குறித்து சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பனியை குறித்து சொல்லுகிறார். அந்த பனி எப்ப வர்ற பனி? விடிய காலத்துல வர்ற பனி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த பனியை போல இந்த அதுக்கு சமானமாய், அதுல போட்டிருக்க அந்த வார்த்தை சமானமாய், அதை போல அல்லேலூயா, சமானமாய் பனியை, விடிய காலத்துல பிறக்கிற அந்த பனியில 3 விதமான பனி இருக்கு. ஒன்று சாதாரண பனி, டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. DEW, டியூ தெரியுமா இல்லையா? நமக்கு EMI டியூ தான் தெரியும். EMI கட்டுவோம் பாருங்க மாசம் மாசம், அந்த டியூ தான் தெரியும். ஆனா டியூ அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? பனி அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு பனி இருக்கு, அது பேரு விஷப்பனி. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, பைபிள் படி தான் நான் சொல்றேன். அதுக்கு பேரு மில்டியூ, MILDEW, மில்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. விஷப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பனி இருக்கு, அதுக்கு பேரு மூடு பனி, மிஸ்ட், MIST, மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விதமான பனி பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. 3 விதமான பனியில இப்போ நமக்கு 2 பனி தேவையில்ல, 2 பனி தேவையில்ல, நமக்கு டியூ தான் தேவை. எல்லாத்துக்கும் டியூ மறக்க முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. டியூ அப்படின்னா என்னது? நீ பேசாம அமைதியா இருந்துக்கிடுங்க, வேணா தூங்குங்க. என்னது டியூனா? என்னது? பனி. கனியா பனியா? ஆமா, அல்லேலூயா, பனி. ஆமென். சரி, அப்போ பாருங்க, அதுக்கு நான் 2 வசனம் சொல்லிடுறேன் பாருங்க. மூடு பனி அப்படின்னு எங்க இருக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூமியிலிருந்து எழும்பி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மூடு பனி எங்க இருந்து எழும்புச்சு? நல்லா கவனிங்க. இந்த பனி எங்க இருந்து எழும்புச்சு? திரும்ப திரும்ப சொல்லணும் நீங்க வாயை திறந்து. நான் பனின்னா எங்க இருந்து விழும்? வானத்திலிருந்து விழும். ஆனா மூடு பனிங்கிறது எங்க இருந்து வருது? That's it. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த மிஸ்ட் எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இந்த ஆதி நாட்கள்ல தேசத்துல மழை கிடையாது. ஆண்டவர் வானத்திலிருந்து எதையும் கொடுக்கல. இந்த பனியை வச்சு தான் இந்த பூமியெல்லாம் நினைச்சு சகலத்தையும் விளைவித்தார். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு பேரு தான் மூடு பனி. மூடு பனிக்கு இன்னொரு வசனம் பாருங்க. சங்கீதம் 145, சங்கீதம் 145 8ஆம் வசனம். வாசிப்பா. ஆமென், அல்லேலூயா. 148 8, 148. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே. அப்ப மூடு பனியும் அவர் சொற்படி தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த மூடு பனி அப்படின்னு சொல்றேன். அது விஷப்பனி. பாருங்க, பனி இப்ப இருக்கிற பனி எல்லாம் நல்ல பனின்னு நினைக்கலாம். சொல்லுங்க. எல்லாமே காலம் தப்பி, எல்லாமே அந்த பனி என்ன பண்ணுது? நம்ம ஜனங்களுக்கும் அது கேடு விளைவிக்கிறது, விவசாயங்களுக்கும் பலவிதமான காரியங்களை, அது நோய் தொற்று வருவதற்கான அந்த பனியா என்ன செய்யுது? விஷப்பனி. விஷப்பனி வரும்போது என்ன செய்யும்? விளைச்சல் எல்லாம் அழிச்சிரும்.
அது கருக்காயா மாறிடும். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஈனையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும். அப்ப சில நேரத்தில் இன்னைக்கு காலம் தப்பி சில நேரத்தில் பனி வருதுன்னா இதுக்கு பேர் என்ன பனி? விஷப்பணி. விஷப்பணி இது சாபத்துல ஒண்ணு. அல்லேலூயா. ஆமாம். 28ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு பின்னால வர்றது பூரா என்னவா இருக்கும்? சாபமா இருக்கும். அதுல விஷப்பணி வருகிறது. அல்லேலூயா. விஷப்பணி இன்னும் 2 இடத்துல சொல்றேன் பாருங்க, வாசிக்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமா. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன் சொல்றாரா? விஷப்பணி தண்டனையில் ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு நிறைய பனி அடிக்கு. என்ன ஏன் இப்படி பனி எப்படி அடிக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். தண்டித்தேன். ஒரு தேசத்தின் மேல விஷப்பணி வந்தா அந்த தேசத்தின் மேல என்ன வருது? சாபம் வருகிறது, வாதை வருகிறது, தண்டனை வருகிறது என்று அர்த்தம். ஆமென். பாருங்க, உங்கள் விஷப்பணி என்ன செய்யுது? வாசிங்க. உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது ஆகிலும். அப்ப காரணம், விஷப்பணி வர காரணம் என்ன தெரியுமா? என்ன காரிய விவசாயம் செஞ்சாலும் பச்சை புழு வந்து அந்த விவசாயத்தெல்லாம் என்ன செஞ்சிருது? அழிச்சிருது, கெடுத்துருது. நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவில்லை, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ அந்த கிடைக்காம போறதுக்கு காரணம் என்ன? தேவன் விஷப்பணியினால நம்மை தண்டித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் தண்டிச்சாரு? நீங்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை. தேவஜனம் கர்த்தரிடத்தில் என்ன செய்யல? திரும்பல. திரும்பல. அல்லேலூயா. திரும்பலன்னா என்ன? திரும்பலன்னா என்ன? சூப்பர், அப்படி சொல்லணும். மனம் திரும்பவில்லை. தேவஜனம் என்ன செய்யல? நீங்க கொஞ்சம் மனம் திரும்புங்க, சத்தமா சொல்லுங்க. தேவஜனம் என்ன செய்யல? மனம் திரும்பல. மனம் திரும்பல. அல்லேலூயா. மனம் திரும்பலன்னா என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதுதான் மனம் திரும்பல. ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், சில தவறுகளை சுட்டி காட்டுகிறார், சில தப்ப சுட்டி காட்டுகிறார். உங்க வழி சரியில்லை, உங்களுடைய வார்த்தை சரியில்லை, உங்களுடைய நடக்கை சரியில்லை, நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசும்போது நம்ம என்ன செய்யல? மனம் திரும்பல. நீங்கள் திரும்பாமல் போனதுனால நான் தேசத்தை விஷப்பணியினால என்ன செய்றேன்? அப்ப விஷப்பணி வர்றதுக்கு, தேசத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு, தேசத்துல ஒரு தண்டனை வருவதற்கு யார் காரணம்? தேவ பிள்ளைகள் காரணம். புறஜாதியான போய் விக்கிரக ஆராதனை செய்யறான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் போய் நிறைய கொடை நடத்துதான், திருவிழா கொண்டாடுதான், அவன் தேசத்துல சாபத்தை நிறைய செய்யறான், அதனாலதான் தேசத்தின் மேல சாபம் வருகிறது என்பது ஒரு பக்கத்தில் உண்மை இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல சொல்றேன், முழு முதற் காரணம் தேவ பிள்ளைகள். ஆண்டவர் 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறார். 2 நாளாகமம் 7:14 வாசிங்க வேகமா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்மளா யாரு? அவர் ஜனங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை. அப்ப தேசத்துக்கு அழிவு சாபம் வருவதற்கு காரணம் என்ன? பாவம்.
இந்த பாவத்தை, யாருடைய பாவத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு? தேவ பிள்ளைகளுடைய பாவம். அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து. அப்ப மனம் திரும்பாத வரைக்கும் பாவம். சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? விஷ பனி வருதுன்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்பணும். சபை மனம் திரும்பணும். தேவ பிள்ளைகள் மனம் திரும்பணும். நம்மளாலதான் நம்ம தேசத்துக்கே பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீங்க ஒழுங்கா இல்லைங்கிறாரு. நீங்க ஒழுங்கா இல்லைங்கிறாரு. தேசத்துல உண்மையா இல்லைங்கிறாரு. தேசத்துல நீதியா இல்லைங்கிறாரு. அதனாலதான் நான் விஷப்பணியினால என்ன செய்றேன்? தண்டிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்க, இது சொல்றாரு விஷப்பணியை அனுப்பினேன்னு சொல்ற. இன்னொரு இடத்துலயும் சொல்லி இருக்கிறார். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம், ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கேயும் பாருங்க, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம். அங்க தண்டிச்சங்கிறாரு, இங்க அடிச்சங்கிறாரு. அடித்தேன், ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமா சொல்றார், உங்கள் வழிகளை நீங்க என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்க. நீங்க ஆலயத்தை கட்ட சொன்னா நீங்க ஆலயத்தை கட்டாம எல்லாரும் நீங்க உங்க சொந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டும் உங்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாத போதும் விஷப்பணி வருகிறது. நல்ல கருத்து. 2 காரியம். ஒன்னு, ஆலயத்தின் மேல என்னைக்கு வாஞ்சை இல்லையோ, தேவ ராஜ்யத்தின் மேல என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனம் இல்லையோ, அன்னைக்கும் தேசத்தின் மேல என்ன வருது? விஷப்பணி. என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய், அவர்கள் பரிசுத்தமாய் வாழவில்லையோ, அன்னைக்கும் தேசத்தின் மேல என்ன வருது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விஷப்பணியினாலே தண்டித்தேன், விஷப்பணியினாலே நான் அடித்தேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ நமக்கு ரெண்டும் சொல்லணும். ஆண்டவரே, பூமியிலேருந்து எழும்பின மூடு பணியும் வேண்டாம், இந்த தேசத்தின் மேல வந்த விஷப்பணியும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வானத்திலிருந்து ஒரு பனி வரப்போகுது. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். அல்லேலூயா. ஓசியா 14ஆம் அதிகாரம், ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனம்? 5ஆம் வசனம். வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு. மனம் திரும்பின ஓசியாவுக்கு பார்த்து சொல்றாரு. மனம் திரும்பின ஓசியால பூரா, அங்க பூரா அது முன்னால உள்ள ஜனங்களை பூரா எப்ராயிமை பத்தி நிறைய பின்மாற்றம், அவன் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை அந்த அதிகாரம், அந்த வசனம், எல்லா அதிகாரங்களையும் சொல்லிட்டு இப்ப மனம் திரும்பின உடனே அதே ஓசியாட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும். அலங்காரம் வருது பாருங்க. அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் மூடுபனியும் இல்லை, விஷப்பனியும் இல்லை. அவர் விடிய காலத்தின் கற்பத்தில் பிறக்கிற பணியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகமாய் தரப்போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த இடத்துல பணி, அது என்ன பணி? விடிய காலத்தின் கற்பத்தில் பிறக்கிற பணி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. வானத்திலிருந்து இப்ப என்ன பணி வரப்போகுது? விடிய காலத்துல வர்ற பணி. எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விடிய காலத்து பணி. அப்படியே கொஞ்சம் முகத்தை பார்த்து நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேளுங்களேன். சரி, இப்போ அடுத்த பக்கத்துல இன்னைக்கு பார்த்தீங்களான்னு கேளுங்களேன். நீங்க மத்தியானம் எந்திரிச்சேன்னா எப்படி பார்க்க முடியும்? நீங்க 9 மணிக்கு மேல எந்திரிச்சா எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவர் இங்க ஒரு அலங்காரத்தை சொல்றாரு, ஒரு மனப்பூர்வத்தை சொல்றாரு. இங்க இந்த ஜனம் ஏன் யவன ஜனமா மாறப்போகுதுன்னு சொல்றாரு. இந்த ஜனத்துக்கு விடிய காலத்து பணிய போல, விடிய காலத்து பணிய போலன்னு சொல்றாரு. அப்ப என்ன விடிய காலத்துல வர்ற பணிக்கு ஒப்பா சொல்றாரு, அது என்னன்னு நாம் போய் பார்க்கணும்ல. ஆமென் சொல்லுங்க. அதிகாலையில எழுந்து அந்த விடியற் காலம், எல்லாரும் சொல்லுங்க, அந்த விடிகிற வேலை, அந்த பொழுது விடிகிற வேலை, அந்த வேலையில ஒரு பனி அப்படியே புள்ளின் மேல் அப்படி நிற்கும் பாருங்க. அந்த பனியை பாருங்க, நீங்க உங்களை பார்க்கலாம். கைகளை ஒருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பனியை பார்க்கும்போது இது நான் தான் நீங்க சொல்லுங்க. இது யவன ஜனம். அந்த பனியை போல இருக்குமா யவன ஜனம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். விடிய காலத்து பணி, விடிய காலத்து இந்த பிறக்கிற இந்த பணியை குறித்து 1-2 வார்த்தைகளை சொல்லுகிறேன் பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விடிய காலத்துல இவங்க பாளையத்துல என்ன இருந்துச்சா? பனி இருந்துச்சான். காலையில எந்திரிச்சு அப்படி பாக்குறாங்க, விடிய காலம் பூரா எப்படி இருக்குது? விடிய காலத்துல அந்த பாளையம் ஃபுல்லா எப்படி இருக்கு? பனியா இருக்கு. ஆமென். அடுத்த வசனம். அந்த பெய்திருந்த பனி அப்படியே சூரியன் அப்படி பொழுது விடிந்து வருது. அதான் விடிய காலத்து பனி. அந்த பொழுது அப்படி விடிஞ்சு வருது, சூரியன் வருது. வந்த உடனே பெய்திருந்த பனி நீங்கின பின் அவர்கள் பாளையம் மீது எங்கும் உருண்டையான ஒரு சிறிய வஸ்து, உறைந்த பனி கட்டி பொடிய தனையாய் தரையின் மேல். அந்த வெயில் வந்த உடனே அந்த டிராப் ஆஃப் வாட்டர் எப்படி இருந்துச்சான்? அப்படி பனிக்கட்டி மாதிரி அப்படி கீழே விழுந்து கிடந்துச்சான். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே சூரியன் அப்படி வரவும் அந்த புல்லு மேல இருந்த அந்த பனிக்கு அப்படியே அந்த ஒன்று நினைச்சுதான் அந்த உருண்டையா அப்படி கீழே விழுந்து கிடக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அடுத்த வசனம். விடிய காலத்தை அந்த பனியை பார்க்கறாங்க பாருங்க. இஸ்ரவேலர் அதை பக்கத்துல கைப்பிடி, இஸ்ரவேலர் அதை பக்கத்துல கைப்பிடி, இஸ்ரவேலர் அதை கண்டு 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 நீங்க பார்க்கணும். என்னடா காலையில விழுந்து கிடக்கு, ஒயிட் கலர்ல அப்படியே ஐஸா கிடக்குது, என்னது அது, என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. விடிய காலத்து பனியை பார்த்தீங்களா? அது இஸ்ரவேலர் அதை கண்டு இது அது என்னது என்று. நிறைய பேருக்கு அதிகாலையில் எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனுடைய மகத்துவம் இன்னும் நிறைய பேருக்கு. அதிகாலை ஜபம்னு ஒண்ணு நம்ம சபையில 5லிருந்து 6:15 வரைக்கும் நடக்கு. அந்த ஜபத்துக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணுமா? இந்த அதிகாலையிலேயே போய் தான் சபைக்கு போகணுமா அப்படின்னு சில நேரத்துல அறியல. அதிகாலையில தேவ சமூகத்துக்கு போய் ஜெபிச்சா அதுல என்ன கிடைக்கும்ங்கிற மகத்துவம் அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க.
வீட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டே சில பேர் வர்றதில்லை. அவர்கள் இன்னதென்று அறியாதிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேலர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருத்தர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த மன்னா என்கிற அப்பம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதிகாலையிலேயே விடிய காலத்து பணியில இருந்து தான் மன்னாவை கொடுக்கிறார். மன்னாவை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், சகாயத்தை கட்டளையிடுகிறார். அதிகாலையில தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். உண்மையிலே அது அதிகாலையில் வந்துட்டு போனா அது ஒரு பெரிய ரிஃப்ரெஷ். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். காலையிலேயே அந்த கொஞ்சம் வந்து ஆண்டவர் அப்படியே ஆராதிச்சு அப்படியே 1-2 ஜெப குறிப்புகளுக்காக அப்படியே ஜெபம் பண்ணி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் வசனத்தை ஒரு சங்கீதத்தை வாசிச்சு அப்படியே தியானிச்சுட்டு போனா, ஆமென், அன்னைக்கு நாள் பூரா எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லலாம், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படியே ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலையில இருந்து விடிய காலத்து பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அப்ப யவன ஜனமா மாறணும்னா கொஞ்சம் விடிய காலம் எந்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துட்டு என்னதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. மன்னா, மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்ததாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. நல்லா பாருங்க, நான் அதை சொல்லல. முந்தின வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம். அந்த மன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. கொத்தமல்லி விதையளவு மாத்திரமும் அதன் நிறம் எப்படி இருந்துச்சா? முத்து போல இருந்துச்சா? காலையில கிரைண்டர்ல போட்டு அரைச்சு, மிக்சியில போட்டு அரைச்சாவது, கேஸ் ஸ்டவ்ல வச்சு குக்கர்ல சமைப்பார்கள். அதை தோசையாவும் சுடுவார்கள், புரோட்டாவாவும் போட்டு போடுவார்கள். அதன் ருசி என்ன பாருங்க, அது ருசி எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் சொல்லுங்களேன். புது ஒளிவ எண்ணெய், வா வா வா, என்ன டேஸ்ட். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேன் மாதிரின்னு சொல்லக்கூடாது, ஒரு லட்டு மாதிரின்னு சொல்லக்கூடாது, சாக்லேட் மாதிரின்னு சொல்லக்கூடாது, ஒரு ஐஸ்கிரீம் மாதிரின்னு சொல்லக்கூடாது. அது என்ன டேஸ்டா? புது ஒளிவ எண்ணெய், ஃப்ரெஷ். அது வச்சு பழைய ஸ்டாக் எண்ணெய்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் ஸ்டாக் எண்ணெய் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. அப்பளம் பொரிச்சு அப்பளத்திலே திரும்ப அதே எண்ணெயை திரும்ப ஊற்றி வச்சு, திரும்ப பொரிச்சு, திரும்ப ஊற்றி வச்சு, திரும்ப பொரிச்சு, திரும்ப வடை போட்டு, திரும்ப பச்சி போட்டு, திரும்ப 65 போட்டு, திரும்ப, அந்த எண்ணெய் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அந்த எண்ணெயில போட்டா நம்ம போட்டா புது ஃப்ரெஷ்ஷான சிக்கனை போட்டா கூட எப்படி தான் இருக்கு? ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு தான் வருது. ஆமென். நம்ம எண்ணெயில போட்டா, ஆமென், அது ரூபினி ஆயிலா இருக்கலாம், சன்ஃப்ளவரா, சன்லேண்டா, ஏதோ, ஆமென், அல்லேலூயா, ஏதோ ஒன்று. எதில் போட்டாலும் அதில் டேஸ்ட் வரலை. ஆனால் அதிகாலையில் இந்த பாருங்க, அந்த மண்ணாவை புறக்கிட்டு வந்து அதை போட்டு அடித்து அதை வந்து அப்படி சுட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கான்? புது ஒலிவ மரத்தின் ஒலிவ எண்ணெயின் ருசி போல. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒலிவ எண்ணெய்னா என்னது சொல்லுங்க? ஒலிவ எண்ணெய் என்பது எதற்கு ஒப்பிடுவார்கள் சொல்லுங்கள்? அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். அப்ப அதிகாலையில் விடிய காலத்து பணி என்பது முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இரண்டாவது அந்த விடிய காலத்து பணி என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. புது ஒலிவ எண்ணெயை குறிக்கிறது. பழைய அபிஷேகம் இல்ல.
பழைய ஒலிவ எண்ணெய் இல்ல, புது ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, புது ஒலிவ எண்ணெயை நீங்க ருசி பார்த்திருக்கீங்களா? புது ஒலிவ எண்ணெய நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்களா? அது அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு புதிய அபிஷேகம். தேவ சமூகத்தில் வரும் போதெல்லாம் அந்த விடிய காலத்து பணியை என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு புது அபிஷேகம், டெய்லி புது அபிஷேகம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பெற்றுக்கிட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் கையை தட்டி, என்னைக்கோ ஒரு நாள் முழங்காலில் பிடிச்சு ஆடி, இல்லை அங்கே விழுந்து இங்கே விழுந்து சாடி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அதே அபிஷேகத்தில் என்ன வண்டியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படித்தானே? வண்டி ரிசர்வ்லேயே ஓடுது, ஒரு நாள் மெயினுக்கு வர மாட்டேங்குது, ரிசர்வ்லேயே தான் ஓடுது. நம்ம வண்டி பூரா எப்படி தான் ஓடுது? மெயினில் ஓடுத வண்டி ஏதாவது இருக்கா? எல்லா வண்டியும் இப்போ இதில் தான் ஓடுது, ரிசர்வ்ல தான் ஓடுது. என்னைக்கு ஜெபம் பண்ணீங்க? ஒரு வாரம் ஆச்சு. என்னைக்கு பைபிள் வாசிங்க? 4 நாள் ஆச்சு. என்னைக்கு ஆவியில நிறைஞ்சீங்க? அது பல மாசம் ஆச்சு. அப்ப வண்டி எதுல ஓடுது? ரிசர்வ். இன்னைக்கு அபிஷேகத்தை காலையில் பெற்றுக்கொண்டீங்களா? இன்னைக்கு காலையில அந்த ஆவியில நிறைஞ்சீங்களா? இன்னைக்கு காலையில அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு காலையில நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க வாயில அந்த ரகசியங்களை பேசுகிற, தேவனோட ரகசியங்களை பேசுகிற அந்த அந்நிய பாஷை புறப்பட்டு வந்துச்சா? புது ஒலிவ எண்ணெய். எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் ருசி பார்க்கீங்க? அல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். ஒவ்வொரு நாளும் காலை வேளை இங்கே வந்து முழங்கால் படிக்கிட்டு இங்கே ஒரு சிலரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார். இந்த டேஸ்ட் போல உலகத்தில் வேற எந்த டேஸ்டும் இல்லை. புது ஒலிவ எண்ணெயின் ருசி. தட் இஸ் அனாயிண்டிங். ஆமென். நியூ ஃப்ரெஷ் அனாயிண்டிங். எத்தனை பேருக்கு சொல்றீங்க, இனிமே விடிய காலத்து பணி எனக்கு கிடைக்கணும்? இந்த ஜனம் பூரா எப்படி இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பெற்ற சதி. ஆமென். ஒவ்வொரு நாளும் முகத்தை பார்க்க 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 பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே பியூட்டியா மாறிக்கிட்டே வருது, மகிமையினால நிறைஞ்சுக்கிட்டே வருது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை வேட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த ஜனத்தை கர்த்தர் புதிதாக்கிக்கொண்டே வருகிறார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மகிமையினால நிரப்பிக்கொண்டே வருகிறார். ஒரு மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். ஒரு தேவ பலன், ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவனுடைய வல்லமை, வரங்கள், கனிகள் இதிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் யவன ஜனம். ஹல்லேலூயா. பாருங்க, அதிகாலை விடிய காலத்து பணியை ரெண்டு சொல்ல. ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்று அவர் டெய்லி கொடுக்கிற அபிஷேகம். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, டெய்லி அபிஷேகத்தை புதுப்பிக்கணும். டெய்லி அபிஷேகத்தை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும் புதுப்பிக்கணும் புதுப்பிக்கணும். நான் சொல்றேன், சும்மா வெத்து ஜபம்லாம் பண்ணவே கூடாது. சில பேர் முழங்கால போட்ட உடனே ஒரு ஒரு பிரேயர், ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை பூரா சொல்லி அம்புன்னு சொல்லி முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே ஊராக போய் ரவுண்ட் அடித்து இங்கே போய் முடிச்சிடணும்னு ஒரு ரெகுலர் ப்ரேயர் ஒன்று வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோம். அப்படி தானே வச்சுருக்கோம். நம்ம லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஆண்டவர் அதை கேட்டு கேட்டு அவர் காதெல்லாம் போச்சு. அடா என்னைக்கே என்னடா நீ சொன்னதையே டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கியாடா, கொஞ்சம் மாற்றிக்காரடா அப்படின்னு என்னைக்காவது அவர் சொல்லலான்னு தான் பார்க்குறாரு. ஆனால் இவங்க நம்ம கேட்டாலும் வாங்கினாலும் நினச்ச மாட்டாங்க. அந்த ரெகுலர் பேர், ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும் தாரும், நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், கொடும் கொடும் கொடும். இதே ரெகுலர் பிரேயர் தான். ஆமென். என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, சுற்றி தேவத்தூரில் விட்டு வேலையை போடுங்க. ஆண்டவரே வண்டி போகும்போது முன்னால் நீங்கள் போகணும், பின்னாலே வரணும். பகலில் மேக ஸ்தம்பமாக இருக்கணும், நைட்டு லைட்டே நான் போட மாட்டேன், அக்னி ஸ்தம்பமாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. டெய்லி என் பாக்கெட்டில் குறையவே கூடாது. ஆமென். பெட்ரோலுக்கு நீங்கள் தான் தரணும், சாப்பாட்டுக்கு நீங்கள் தான் தரணும், எல்லாம் பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நான் எடுத்து செலவழிப்பேன், நீங்கள் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம பிரேயரு இதுதான். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான ஜப குறிப்பு என்ன? ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான், இந்த பக்கத்து வீட்டுக்காரனை ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நீர் தேவன் என்று விளங்க பண்ணும். எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரனை காலி பண்ணி அவன் போனவொன்னு தற்செயலாக வண்டியில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பான். பாத்தியா, கர்த்தர் ஜபத்தை கேட்டார். கர்த்தர் ஜபத்தை கேட்டவன் காலை ஒடித்து விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு
இது ஒரு பிரேயர் நம்ம வச்சிருக்கோம், ஒரு லிஸ்ட். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் மேல பயங்கரமா கோபம் இருந்தாலும் பாஸ்டர் காண்டி ஒரு வரியை ஜெபம் பண்ணி வைப்போம். பாஸ்டர் காண்டி ஒரே ஒரு வரியை, ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதிச்சிருங்க, ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதிச்சிருங்க. என்ன அர்த்தம்? சரி போட்டும், படைச்சு போட்டும் இருக்கா? அல்லேலூயா. ஜெபத்திலே தான் வெளிப்படுத்தலாமே எல்லாத்தையும். ஆமென். சிலரை ஜெபம் பண்ண விட்டா ஜெபத்திலே இவங்க இருதயத்தின் எண்ணத்தை பூரா என்ன செஞ்சிருவாங்க? வெளிப்படுத்திடுவாங்க. ஆமென். ஆண்டவரே அங்க போனா இங்க வந்தா அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஆண்டவரே ஆண்டவரே அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் இப்படி நடந்துட்டான், ஆண்டவரே எல்லாத்தையும் சொல்லி அவர் பாவம் என்னடா அப்படின்னு சொல்லி சரி சரி கொட்டு உன் குப்பையெல்லாம் என்கிட்ட கொட்டு அப்படின்னு அவர் காட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி ஃப்ரெஷ்ஷா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை தேவனோடு நல்ல உறவோடு இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? முழங்கால் படியிட்ட அடுத்த நிமிஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க சரீரத்தின் மேல இறங்கி வருகிறத, உங்க ஆவியை டச் பண்றத, உங்க நாவை தொடுகிறத, உங்க வார்த்தைகளை ஜெபத்தை அவர் ஆரம்பிப்பார். நீங்க உங்க ஜெப வார்த்தைகள் எல்லாம் மாற்றம் வருகிறத நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தருளும், எங்களுக்கு அன்றன்றைக்கு வரை அப்பத்தை எங்களுக்கு தாரும், ராஜ்யம் வல்லமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஜெபம் முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் ஆவியில நிறைஞ்சு டெய்லி ஆவியில நிறைஞ்சு அந்த நாள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாள் கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள வல்லமையா ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். விடிய காலத்து பணி என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அடுத்ததா வாசிக்கலாம். 2 வசனம் வேகமா சொல்லிடுறேன். நிறைய விஷயம் இருக்கு இந்த மாசம் ஃபுல்லா. இதுதான் நமக்கு டாபிக். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம். வசனம் எடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும். கர்த்தர் சொல்றாரு உபதேசம். பனி, 3வது விடிய காலத்து பனின்னா என்னது? எல்லாரும் சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? முதல்ல வார்த்தைன்னு சொல்ல, அது அன்றாடம் தேவன் நம்மோடு பேசுகிற. ஹலோ நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சரி போ உன் காரியத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையில் பேசுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. அல்லேலூயா. 2வது காலையிலேயே அவர் நம்மளை அபிஷேகத்தால என்ன செஞ்சிருவாரு? புது ஒளிவை எண்ணெயா நம்மளை நிரப்பி விட்டுருவாரு. 3வது இங்க சொல்றாரு, இந்த பனி போல நான் உபதேசத்தை தருவேன். என்ன தருவாரு? உபதேசம் என்பது நமக்கு தேவையான ஆலோசனை, அட்வைஸ், அல்லது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியம், சரியான வழியில என்ன நடத்துகிற காரியம் தான் உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். உபதேசம் எதுக்கு கொடுக்கப்படுது? இந்த பனி மேல பனி இறங்குது பாருங்க, புல்லு மேல பனி இறங்கினா எப்படி இருக்கும்? அத போல நமக்குள்ள ஒவ்வொரு வாரமும் என்ன இறங்குது? உபதேசம். என்ன இறங்குது? உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபதேசம் நம்மளை என்ன செய்யும்? யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். இந்த உபதேசம் நம்ம என்ன செய்யும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 15மா? யோவான் 15. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே. அப்ப உபதேசம் நம்மளை என்ன செய்யுது?
சுத்தப்படுத்துது. அப்ப ஒவ்வொரு நாளும் விடிய காலத்து பணியில கர்த்தர் எனக்கு ஒரு உபதேசம் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை இன்னும் பியூர் பண்றாரு, என்னை இன்னும் ஹோலி ஆக்குறாரு, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார், என்னை சுத்தப்படுத்துறாரு. விடிய காலத்து பணி என்ன செய்து காலையிலேயே சொல்லிடுவார், டே நேத்து போன மாதிரி இன்னைக்கு போயிடாது. ஏன் நேத்து நீ நிறைய இடத்துல கனியை மிஸ் பண்ணிட்டடா. அந்த முந்தின வசனம் வாசிங்க. முந்தின வசனமா? சரி வாங்க வாசிங்க வாசிங்க. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அறுத்து போடுகிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வசனத்தை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அத ஏமா வாயை திறந்து சொல்லுங்கம்மா, அறுத்து போடுகிறார். உங்களை என்ன அறுத்து போட்டாரா? உங்களை என்ன அறுத்து போட்டாரா? அறுத்து போட்டாரா? அப்ப என்ன நினைக்கிறாரு? ஏதோ ஒன்னு ரெண்டு கனி இவன்ட்டு என்ன செய்யுது இருக்கு. பக்கத்துல கைப்பிடிங்க. ஏதோ ஒன்னு ரெண்டு உங்ககிட்ட இருக்குன்னு ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா. இதுக்கு சந்தோஷப்படாட்டா நீங்க எதுக்கு சந்தோஷப்படலன்னா இந்நேரம் அறுத்து போட்டிருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்நேரம் அறுத்து போட்டிருப்பாரு. ஆமென். கனி கூடாது இருக்கிற கொடி என்ன செஞ்சிருவாராம்? அறுத்து இது வரைக்கும் விட்டு வச்சிருக்காரு. ஏன்? ஏதோ ஒன்னு ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு, ஏதோ ஒன்னு ரெண்டு சில்லற ஒன்னு ரெண்டு சில்லற நம்மகிட்ட இருக்கு. உடனே என்ன பண்றாரு? இவன்கிட்ட நிறைய கனி கொடுத்து நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இவன் கனி கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இவன் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன் மிஸ் ஆகுது? இவன்கிட்ட ஏதோ இன்னும் சுத்தம் இல்லாததுனால. இவன் கனி கொடுக்க வேண்டிய அவன் விளைச்சல், இவனுக்கு கனி வர வேண்டிய அந்த இடத்துல ஏதோ சில பிளாக் இருக்குது, ஏதோ சில தடைகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? இந்த தடைகளை நீக்கிட்டா அவன் இன்னும் கனி கொடுப்பான். ஐயோ இப்படி இருக்கலே. அல்லேலூயா. கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தடையெல்லாம் கொஞ்சம் உடைச்சிரும், இந்த கல்லெல்லாம் பிறக்கிரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா தடைகளை எல்லாம் என்ன செய்றாரு? உடைக்க விரும்புகிறார். இந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்றாரா? உபதேசம் கொடுக்கிறார். இப்ப வாரம் பாஸ்டர் திட்டுறாரு, என்னையே டார்கெட் பண்ணி பேசுறாரு. ஏமா உங்ககிட்ட நிறைய காணி எதிர்பார்க்காருமா, உங்களையே திட்டுறாருன்னு சொல்லிட்டே இருக்கல. உங்ககிட்ட நிறைய காணி எதிர்பார்க்காரு, அதனால உங்களை தான் திட்டுவாரு, உங்களை தான் அடிப்பாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டேல நீங்க எதுக்கலாம்? ஆமென். இன்னும் அல்லேலூயாவையும் அடிவு கொடுத்து தான் வாங்கணும் போல தெரியுது. அல்லேலூயா. ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படி? ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? இன்னும் கனி உபதேசம் என்ன செய்யும்? கொஞ்சம் என்ன செய்யும்? சுத்தம் எப்படி பண்ணுவாரு? எங்க தோட்டம் கனி கொடுக்கணும், இப்ப கனியை நினைச்ச மாதிரி கொடுக்கல, இப்ப சுத்தம் பண்ணணும். சில சுத்தம் பண்ணாதான் கனி கொடுக்கும்னு தெரியுது. இப்ப எப்படி சுத்தம் பண்ணலாம்? மம்பட்டி எடு, ரோல் கலப்பை எடு, இன்னும் ஆழமா உழுகிற கலப்பை எடு, போடு, விட ரெண்டு குத்து இன்னும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அடியில ஏதோ வேறு விட முடியாம சில கல்லு கிடக்கு. இந்த கல்லை புரட்டி முதல்ல தூக்கணும். எடு, போட்டு, வெட்டு, குத்து. உங்களை குத்தணுமா வேண்டாமா? நீங்க தான் சொல்லணும். பக்கத்துல கைப்பிடிச்சுக்கல. உங்களை குத்தவா வேண்டாமா? நீங்க கனி கொடுக்கணுமா வேண்டாமா? இல்ல அறுத்து போட்டவா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்தம் பண்ணும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு? மம்பட்டி வச்சு வாங்கி ஒரு போட்டு தோண்டி வெட்டி, வெட்ட வேண்டிய இடத்த பூரா வெட்டி, குத்த வேண்டிய இடத்த பூரா குத்தி, பிடுங்க வேண்டிய இடத்த பூரா திருக்கி புடுங்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில இப்ப என்ன நடக்கு? உங்களுக்குள்ள என்ன நடக்கு? என்னையே தான் சொல்றாரு, என்னையே தான் திட்டுறாரு. ஆமா, உங்களை தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? உபதேசம். எல்லாரும் சொல்லுங்க, உபதேசம். அல்லேலூயா.
ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்களே. அப்ப விடிய காலத்து பணி என்பது புல்லின் மேல இறங்குகிற கர்த்தருடைய உபதேசம். டிவி பார்க்க ஒரே சிஎஸ்கே ஆர்சிபினே இருந்துகிட்டே இருந்தா இது கனி கொடுக்க விடாது. அது லாஸ்ட் பால்ல தோத்து தான் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தோத்து போன நம்ம தோத்துறப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கு போகுது காசு. சொல்லுங்க. நம்ம கனியை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்மகிட்ட எதிர்பார்க்கிற தேவனை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு கையில் ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ தப்ப சுட்டி காட்டணுமா வேண்டாமா? அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி காலையில் விடிய காலத்து பனி போல எனக்கு உபதேசம் வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க உபதேசம் வேணும்? எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க உபதேசம் வேணும்? வாயை திறந்து சொல்லுங்களேன், எனக்கு உபதேசம் வேணும். ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையை தினமும் காத்து கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையை தினமும் காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன் உம்மை விட்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு போதனை தேவை, எனக்கு உபதேசம் தேவை. ஆண்டவரே அந்த புல்லின் மேல இறங்குறது போல மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. அதனாலதான் புல்லுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புல்லினுடைய வாழ்க்கை. புல் பாருங்க, காலையில முளைச்சு மாலையில அழிந்து போகிற புல். மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தான் சொல்றாரு. காலையில பூத்து சாயங்காலம் அழிந்து போகிற ஒரு புல்லுக்கு சமானமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் ஆயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. வாழ்க்கை ரொம்ப சொற்பம்னு சொல்றாரு. அதனால நீங்க உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உபதேசங்களை கொடுக்கிறார். நான் உங்களை ஏதோ குற்றப்படுத்துறதுக்கு, காயப்படுத்துறதுக்கு அல்லது என் கோபத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணல. அது எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகத்தை, கர்த்தர் எனக்கு தந்த கர்த்தருடைய வார்த்தையை, எனக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா நான் போக முடியாது. எங்களையே பேசுறாரு, அதனால வர முடியாது. நான் சொல்றேன், சில நேரங்களில் களைகளை கொஞ்சம் எடுக்க வேண்டி இருந்தா களைகளை எடுத்து தான் ஆகணும். Amen. I am not bothered about anything. அல்லேலூயா. கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிறது ஒரு 50 இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த 50 ஊழியம் செய்ய எழும்பும். இது யவன ஜனம். சபையை பதற தேவையில்ல, சபையில கனி உண்டாயிருக்கணும். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. சபையில வைக்க போற மாதிரி இருக்க கூடாது. இது எல்லாம் கனி கொடுக்கிற மரங்களா இருக்கணும். ஆமென். சாதாரண கூட்டமா இருக்க கூடாது. இது யவன ஜனமா இருக்கணும். அதுதான் வைராக்கியம். அதனாலதான் முகம்லாம் பார்க்கறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, அது எங்க அம்மாவா இருந்தாலும் சரிதான், என் மனைவியா இருந்தாலும் சரிதான், சில நேரம் நானே இருந்தாலும் சரிதான், என்ன நானே வெட்டிக்கிடுவேன். எனக்கு கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பாட்டாயம். முதல்ல பிரசங்கம் எனக்கு, என்ன வெட்டி கூறு போட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட வர்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசம் உபதேசம் தேவை சிஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உபதேசம் தேவை. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினாரு, சொன்னாரு கடினமான உபதேசம், இதை யார் இதை பின்பற்றக்கூடும்? உடனே கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நீங்க இப்ப சொல்லணும், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? இந்த ஏழியும் சேவ சபையில சத்தியம் உண்டே, உபதேசம் சொல்ல மாட்டேன் பத்தியா? அல்லேலூயா, ஆமென். யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உபதேசத்துல என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வேகமா வேகமா. உபாகமம் 33, உபாகமம் 33 13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் விடிய காலத்து பனியை போல யார் இருக்கிறாங்களோ அவங்க நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. யோசேப்பை குறித்து, ஆமென். யோசேப்பை சொல்லும்போது, யோசேப்பை பத்தி சொல்லும்போது கர்த்தரால் யோசேப்பின் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்றாரு. இந்த விடிய காலத்து பனியை போல இருக்கிறவன் நிமித்தம் அவன் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், அப்படியே கீழே வரைக்கும் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் நிமித்தம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த யோசேப்பின் நிமித்தம் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த விடிய காலத்து பணி. அப்ப உங்க நிமித்தம் என் நிமித்தம் நம்ம ஊர் என்ன செய்யப்படணும்? உங்க நிமித்தம் என் நிமித்தம் நம்ம ஊர் என்ன செய்யப்படணும்? கொஞ்சம் கையை வச்சு சொல்லுங்க. ஒரு யோசேப்பின் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படுமானா, ஆனா உங்க நிமித்தம் என் நிமித்தம் நம்ம ஊர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க. நம்ம ஊர் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படணும்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஊருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா? உங்க ஊருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்களா? நேத்து VBS நடந்துச்சு. உங்க ஊர்ல இருந்து நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தா நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கிடும் அப்படின்னா நீங்க அந்த விடிய காலத்து பணியை போல என்ன செய்யல? மாறல. அந்த அபிஷேகத்துக்கு உள்ளானவர்களா மாறல, மாறல. ஏன்? ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு சிந்தை, ஏதோ ஒரு எண்ணம், அது அந்த ஆத்தும ஆதாயத்தை நம்ம நிமித்தம் நம்ம பகுதி ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்கிறது. ஒரு சின்ன ஈகோ தடுக்குதுல்ல. பக்கத்துல உள்ள சிஸ்டர் மேல உள்ள கோபத்தினால உங்க ஊருக்கு வர்ற ஆசீர்வாதத்தை விட்டுட்டீங்க பாருங்க. உங்க ஊருக்கு ஆசீர்வாதம் உங்களை வச்சு. தாவீதின் நிமித்தம் நான் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பேன். யார் நிமித்தம்? தாவீதின் நிமித்தம் நான் எருசலேமின் மேல ஆதரவா. உங்க நிமித்தம் ஏன் நிமித்தம் நம்ம ஊர் மேல கர்த்தர் ஆதரவா இருப்பார். நீங்க விடிய காலத்து பணியை போல மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிஸ்டர், நான் ஒன்று சொல்றேன், தயவு செய்து, தயவு பிரதர், எல்லாத்துக்கும் சொல்றேன், ஊழியக்காரரை பத்தியோ சபையை பத்தியோ சக விசுவாச பத்தியோ வேற எந்த காரியத்தை பத்தியோ ஜான் ஜபராஜ பத்தியோ நீங்க பேசாதீங்க. பேசாதீங்க. பேச பேச தேசத்தின் ஆசீர்வாதம் தடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அந்த விடிய காலத்தின் பணியின் ஆசீர்வாதங்கள் அந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்காம போகுது. என்ன உட்கார்ந்து பேசுறீங்க? நல்ல விஷயங்களை பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு எப்படிப்பட்டவன்? பரிசுத்தவான். பரிசுத்தவான். பைபிள் சொல்லுகிறது யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு எப்படிப்பட்டவன்? கனி தரும் செடி. நீங்க எப்படி? முள்ளா?
நீங்க கனி தரும் செடியா முள்ளா? பாருங்க, சார் உற்சாகமா சொல்றாங்க. இங்க மற்ற புறம் யோசிக்க நம்ம என்ன சொல்லலாம். அல்லேலூயா. ஆமா, கனி தரும் செடி. செடி உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை வச்சு தான் உங்க ஊரையை ஆசீர்வதிக்க விரும்புறாருமா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, யோசேப்பின் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓ, உங்க மேல அப்ப நான் சொல்லட்டா, ஒரு விசேஷம் சொல்லட்டா. அந்த யோசேப்பு மேல இந்த ஆசீர்வாதத்துக்காக உச்சந்தலை மேல ஒரு அபிஷேகம் வச்சார். நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் வைக்கிற அபிஷேகம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க ஊருக்கானது, உங்க பட்டணத்துக்கானது, உங்க தேசத்துக்கானது. உங்க மேல இறங்கி வருகிற அபிஷேகம் உங்க ஊரை ஆசீர்வதிக்கிற அபிஷேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க, உங்க ஜெப ஆவி இருக்குது, கிருபை இருக்குது. ஏன்? அது உங்க ஊரை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சகலமும் உங்க பட்டணங்களை அசைப்பதற்கு. சில பேர் மேல உச்சந்தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகுது. முழங்கால் படியிடுவோம்.